Hi, welcome you to learn English. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? Who you are talking? To whom you are talk? To whom you are talking? அங்கே இருக்கிற ப்ரிப்போசிஷன் தான் இதுக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்குது. To வருமா with வருமா அப்படிங்கிறது. So the answer is to whom you are talking. நீங்கள் யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? To whom? With whom அப்படின்னு வந்துச்சுன்னா வேறு அர்த்தம் வரும். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலே வேறு மீனிங் கொடுக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். கேஷுவலாக நம்ம பேசுகிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ். பொறுமையாக கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யாரிடம் இதை கொடுக்க? இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. டு whom ஐ கிவ் திஸ். யாரிடம் இதை கொடுக்க. ஃபார் whom ஐ கிவ் திஸ் அப்படின்னா யாருக்காக இதை கொடுக்க. ஃபார் whom ஐ கிவ் திஸ். வித் whom ஐ கிவ் திஸ் அப்படின்னா யாரோட சேர்ந்து இதை கொடுக்க. யாரோ கொடுத்துட்ருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நான் கொடுக்கவா. வித் whom ஐ கிவ் திஸ். தமிழில் கேஷுவலாக பேசுகிற மாதிரியே நான் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். நான் யார் கூட வீட்டுக்கு போக. நான் யாருடன் வீட்டிற்கு போக. whom I go home, with whom I go home, to whom I go home. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். whom I go home. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியாது. whom I go home. This is wrong and meaningless. with whom I go home. நான் யாருடன் வீட்டிற்கு போக. with whom. to whom I go home. இதுவும் நான் யாருடன் வீட்டிற்கு போக அப்படிங்கிற மீனிங் கொடுக்காது. ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். யாருக்காக நான் இதை செய்ய. யாருக்காக அப்படின்னு வந்திருக்கு. டு whom வருமா ஃபார் whom வருமா அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யாருக்காக நான் இதை செய்ய. ஃபார் whom. ஸோ டு whom அப்படின்னா யாரிடம். ஃபார் whom அப்படின்னா யாருக்காக. வித் whom அப்படின்னா யார் உடன். ஸோ யாரோட சேர்ந்து நான் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் whom, டு whom, வித் whom இந்த 3க்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். யாராக இருந்தாலும் என்னை கவனிக்கவும். ஓகே, வாட் எவர் இட் இஸ் லிசன் டு மீ. ஹூ எவர் இட் இஸ் லிசன் டு மீ. ஹூம் எவர் இட் இஸ் லிசன் டு மீ. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான், பட் எக்ஸாக்ட் கரெக்ட் மிடில் இருக்கிற ஆப்ஷன். ஹூ எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும். லிசன் டு மீ என்னை கவனிக்கவும். வாட் எவர் அப்படின்னா பொருட்களை குறிக்குது. ஸோ ஹூ எவர் இட் இஸ் லிசன் டு மீ, தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் கூட சேர்ந்து நான் இதை கொடுக்க. யார் உடன் சேர்ந்து இதை கொடுக்க. டு whom ஐ கிவ், ஃபார் whom ஐ கிவ், வித் whom ஐ கிவ். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யார் கூட சேர்ந்து இதை கொடுக்க. அந்த கூட அப்படிங்கிறதுக்கு யார் உடன் அப்படின்னு சொல்லலாம். யார் உடன் சேர்ந்து இதை கொடுக்க. வித் whom ஐ கிவ், தட் இஸ் தி ஆன்சர். ஃபார் whom அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் யாருக்காக அப்படின்னு அர்த்தம். டு whom ஐ கிவ் அப்படின்னா யாரிடம் அப்படின்னு. யாரிடம் இதை கொடுக்க, யாருக்காக இதை கொடுக்க, யார் கூட சேர்ந்து இதை கொடுக்க. யாருடன் சேர்ந்து இதை கொடுக்க. யாருக்காக இதை கொடுக்க. டு whom ஐ கிவ், ஃபார் whom ஐ கிவ், வித் whom ஐ கிவ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டு whom யாரிடம், ஃபார் whom யாருக்காக, வித் whom யார் உடன். இந்த 3ஐயும் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, டு whom, ஃபார் whom, வித் whom. இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ யாருக்காக இதை கொடுக்க. ஃபார் whom ஐ கிவ், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேஷுவலாக பேசுகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். யாருனாலும் என் கூட வரலாம், யாராக இருந்தாலும் என் கூட வரலாம். ஓகே, ஹூ கம் வித் மீ,
whoever come with me, who is coming with me. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குற கொஸ்டின், who come with me, who is coming with me, யார் என்னுடன் வருகிறார்கள்? whoever, யார் வேண்டுமானாலும், whoever come with me. ஸோ யாருனாலும் என் கூட வரலாம். ஸோ இந்த மிடில் இருக்கிற ஆன்சர் தான் கரெக்டு. whoever அப்படின்னா யார் வேண்டுமானாலும், யாராக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். whoever come with me. கேஷுவலாக தமிழில் சொல்லுவோம், ஒருவருமே இங்கே இல்லை, ஒருத்தரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒருவருமே இங்கே இல்லை. ஓகே, who is here, there is no here, none is here. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நன் இஸ் ஹியர். இந்த நன் அப்படிங்கிற வார்த்தை என்னது? நோ அப்படிங்கிற வார்த்தையும் ஒன் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்ந்தது தான் நன். நன் அப்படின்னா ஒருவருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இஸ் ஹியர் அப்படின்னா இங்கு இல்லை, ஒருவருமே இங்கு இல்லை. ஸோ யாருமே இல்லை. there is no here, இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அட்வர்ப் நோ அப்படிங்கிறது நத்திங் அப்படின்னு இருக்கணும். there is nothing here, அது கரெக்டு. இல்லைனா there is none here அப்படின்னு சொல்லலாம். who is here அப்படின்னா இங்கே யார் இருக்கிறார்கள்? who is here, இது கேள்வி ஆயிடுது. ஸோ ஒருவருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு none is here is the correct answer. யார் இருக்கீங்க இங்கே? இங்கே யார் இருக்கீங்க? இந்த கேள்வியை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஹியர் who is, who is here, who was here. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இருப்பது, இந்த இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இஸ், இருந்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு வாஸ். ஓகே, ஹியர் who is here. the here who is அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் ஃபார்மட் ராங். who is here, that is the correct format. who is here, யார் இங்கே இருக்கிறது? who was here அப்படின்னா யார் இங்கு இருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். past tense, simple past tense. so who is here is the correct answer. எங்கு வேண்டுமானாலும் இந்த புக்கை வைப்பேன். ஓகே, அதை ஷார்ட் ஃபார்மில் ஸ்போக்கன் ஸ்டைலில் சொல்கிறப்ப எங்கே வேணாலும் நான் இந்த புக்கை வைப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எங்கு வேண்டுமானாலும் இந்த புக்கை வைப்பேன். ஐ கீப் திஸ் புக் வேரெவர் ஐ வாண்ட். ஸோ வேரெவர் அப்படிங்கிறது இடத்தை குறிக்குது. எங்கே வேணாலும் நான் இந்த புக்கை வைப்பேன். வேரெவர் ஐ கீப் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் புக் அப்படிங்கிறது இல்லை. whoever அப்படிங்கிறது மேட்ச் ஆகாது. ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். யாருக்காக நான் பேசினேன்? யாருக்காக நான் பேசினேன்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். for whom I talked, யாருக்காக? for whom I talked. ஸோ to whom அப்படின்னா யாரிடம், with whom அப்படின்னா யார் உடன், யாருடன் சேர்ந்து, for whom அப்படின்னா யாருக்காக. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிராமர் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.